ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். நீங்கள் நதிக்கு அக்கறையில் வாழ்ந்தபோது அவர்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்க வாசம் பண்ண போற எமோரியர்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. பல தெய்வங்களை குறித்து யோசுவா ஜனங்களோடே கேட்கிறார். ஆனால் அவர் கடைசியாய் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம சபையாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையே சேவிக்கிறோம், கர்த்தரையே ஆராதிக்கிறோம், கர்த்தரையே தொழுது கொள்கிறோம். 21ஆம் வசனத்திலே ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபோது இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அதனால கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சேவிக்க. அவர்தான் சர்வ சிருஷ்டிகர், அவர்தான் சகலத்தையும் ஆளுகிறவர், அவர் மனுக்குலத்தின் ரட்சகர், அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி இயேசு. அல்லேலூயா. அவரை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் சேவிப்பதென்றால் அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இதயத்திலே எழுதப்பட வேண்டும். எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நாங்கள் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய மனதிலே வைத்து உங்கள் இதயங்களிலே அவைகளை எழுதுவேன். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தரை சேவிக்கிறேன் சொல்லிட்டு பிரமாணங்கள் நம்முடைய இதயத்திலே இல்லை என்றால் நான் தேவனுடையவர்கள். அல்லேலூயா. அப்பதான் அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவருக்கு பிள்ளைகளாயிருப்போம். அல்லேலூயா. அதனால கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுடைய இதயங்களிலே கர்த்தர் நம்முடைய பிரமாணங்களை
மனதிலே வைத்து இருதயங்களிலே, மனசுலேயும் இருக்கணும், இதயத்திலேயும் எழுதி வச்சிருக்கார். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தரை சேவிப்பதனால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சுதந்திரம். அல்லேலூயா. நமக்கு பரலோகத்திலே ஒரு சுதந்திரம் வைக்கப்படும். அப்படி இருப்பதனால நாம் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறதுனாலே மிகுந்த பலன். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறதுனாலே கர்த்தரை சேவித்தா சுதந்திரம் ஆகிய பலன் நமக்கு பரலோகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பல மதங்கள் இருக்கின்றன, அவர்களும் ஆராதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கொள்கை, கோட்பாடுகள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தேவன் நமக்கு ஒரு மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை அறிந்து, சுதந்திரமாகிய ஒரு பலன். அது சுதந்திரமாகிய பலன் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். சுதந்திரமாகிய பலன் எது? நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்க தேவன் விரும்புகிறார். அதனாலதான் கஷ்டங்கள் ஆனாலும், பாடுகள் ஆனாலும், போராட்டங்கள் ஆனாலும், குறைவிலும் நிறைவிலும் ஆண்டவரை தான் சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளும். அல்லேலூயா. இதை வரும்போது மறந்து போகும். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும். மறுபடியும் வந்து உங்களை மறுபடியும் வருவார். அவரை சேவிக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர் ஆகாயம் சேர்த்த ஆண்டவர். இனி அடுத்த வாரத்திலிருந்து இந்த பாட்டை தவறாம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு தடவை பாடணும். பாட்டும் தெரிய மாட்டேங்குது, வருகையை பற்றியும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மதில் மேல் பூனையா உட்கார்ந்துருக்கு. மதில் மேல் பூனை அப்படின்னா தெரியுமா? மதில் மேல பூனை உட்கார்ந்துருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செய்யுமா? அந்த வீட்டுல யார் மீன் கழுவுறாங்க, இந்த வீட்டுல யார் என்ன கழுவுறாங்கன்னு என்ன செய்யும்? பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியா இருக்கு. மதில் மேல் பூனை மாதிரி நமக்கு வருகை பற்றியும் கவலை கிடையாது,
தீர்ப்பை குறித்தும் கவலை கிடையாது. அவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் கவலை. இப்படியே அப்படியே பார்த்து கொண்டு உட்காந்து அல்லேலூயா. ஒரு பழமொழி உலகத்துல சொல்லுவாங்க, ஆள படைத்த ஆண்டவன் ஆளாக்கு அரிசியையும் படைத்து. ஆளை உருவாக்கின தேவன் உங்களுக்கு என்ன உண்டாக்கி இருக்கிறார்? 36ஆம் சங்கீதம், 136ஆம் சங்கீதத்திலே நாம் கடைசி பாகத்தில் வாசிக்கும் போது, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதமும் சொல்லுது, நம் இயேசுவும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால உழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. உழைக்கணும், அவர் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், அவரை பொழுது கொள்ளுகிற, அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? ஆகாயத்து பறவை விட நீங்கள் விசேஷித்தவர். இதை சொல்லி ஜெபம் பண்ணாலே போதுமே. நான் எல்லாம் ஊழிய தொடக்கத்துல எல்லாம் அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன். ஊழிய தொடக்கத்துல அப்படிதான் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளோட விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அப்ப ஏன் இன்னைக்கு இந்த குறைவு வந்தது? எந்த ஆகாயத்து பறவைக்கு இன்னைக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல, அப்ப எனக்கு ஏன் இந்த குறைவு? கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது நாம் தாராளமா இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கலாம். அல்லேலூயா. இயேசு மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நாம் தாராளமா இந்த கேள்வியை கேட்கலாம். அல்லேலூயா. அதனால நம்பிக்கை அற்றோனாய் அறிந்த வேளை இயேசு நாதரன் நம்பிக்கை இல்லாத நேரத்திலேயே நம்ம பக்கமாய் வரலாம். அல்லேலூயா. இப்ப நம்பிக்கையோடு இருந்தா எப்படி அற்புதங்கள் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்யும். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் வறுமையாய் இருக்க சொல்லவில்லை, வேதனையோடு இருக்க சொல்லவில்லை, கண்ணீரோடு இருக்க சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருக்கத்தான். ஆபிரகாமோடு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அதனால நாம் இந்த உலக வாழ்க்கையோடு, மாம்ச வாழ்க்கையோடு ஆன்மீக வாழ்க்கையும் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான் தான் ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? இந்த விருஷத்தின் கனியை புசிக்கும் நாளிலே அது அவன் விருஷத்தின் கனியை அவனும் மனைவியும் புசித்தார். ஆனா அவர்கள் செத்தார்களா? ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு பயந்து ஓடி மரத்திலிருந்து ஓடி. இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவனோடு உள்ள தொடர்பு அவர்களுக்கு இல்ல. அதனாலதான் உங்கள் விசுவாசத்தின் பலன் ஆகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நாம் மாம்சத்துக்காக வாழ்வது போல நம்முடைய ஆத்தும ரட்சிப்படையும்படியாய் இயேசுவுக்காகவும் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்றன. Yeah.
மாம்ச கிரியை நடத்தி கொண்டு ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்து கொண்டிருக்கு, போராடி கொண்டு. அதனாலதான் இந்த போராட்டத்திலே அநேக மாம்சத்தின் வழியிலே போராடு மாம்சத்தின் வழியிலே தங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க. நம்ம ஏன் ஆவிக்கோடு போராடணும்னு ஒரு தீர்மானம். ஆனால் அவர்கள் வாங்கிக்கிறார்கள் பரலோகத்தை வாங்கிக்கிறோம். நான் கண்டிப்பா என்ன செய்வேன், ஆமா பரலோகத்துக்கு போவேன். எனக்கு கடைசியிலாவது ஒரு இடம் கிடைக்கும். அல்லேலூயா. நிறைய பேரு 1 கோடி பேர் பரலோகத்துக்கு போறோம்னு சொன்னா 99,99,999 பேர் என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு கடைசியில் ஒரு இடம் கிடைக்கும். போறது எத்தனை பேர், ஒரு பேர் சொல்றான், போறது எத்தனை பேர், 1 கோடி பேர் போறோம். இதுல 99,99,999 பேர் சொல்லுகிறது என்ன, எனக்கு கடைசியில ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தமா என்ன செய்யறது, ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தமாய் உள்ள போறார். மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் எங்க எந்த இடம், கடைசியிலேயே எல்லாரும் உட்கார்ந்து இருந்தா அந்த இடம் இடிஞ்சு எங்க விடும், நரகத்துல. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒன்றும் பெரிய காரியங்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் போய் கடைசியில அங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு வச்சுங்க, கடைசி இடம் பிடிக்கிறவங்க நம்ம முதலிடம் பிடிக்கிறவங்க. அல்லேலூயா. இப்போ கடைசி இடம் பிடிக்கிற எல்லாரும் நம்ம ஏறி உட்கார்ந்து இருக்கிற இடம் இடிஞ்சு கீழே விழுந்தா என்ன ஆகும், நரகத்துல அங்க என்ன நடக்கும், அக்னியும் கந்தகம் எரிஞ்சு கொண்டு இருக்கு. அதனால கடைசி இடத்த எப்போ நம்ம என்ன செய்ய விடாது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போறவங்க, ஞாயிற்றுக்கிழமை விருந்து வீட்டுக்கு போறவங்க, ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போறவங்க எல்லாம் தான் சொல்றாங்க எங்க நம்ம இருப்பாங்க கடைசி இடம். இயேசு பெரியவரா, கல்யாண வீடு பெரியவரா? இந்துக்கள் நடத்துற எல்லா கல்யாணத்துக்கும் ஒரு நாளத்துக்கு முன்னையும் விருந்து வைப்பாங்க, ஒரு நாளத்துக்கு பின்னையும் வைப்பாங்க. ஒரு நாளத்துக்கு முன்னே அந்த போய் மொய் எழுதிக்கலாம் இல்லை, அதை விட்டுட்டு அங்கேயே போய் ராத்திரி தங்கி பகல்லையும் பிரசஞ்சோடு தின்னு கொண்டு வந்தா ஒரு ஆண்டவர் எப்படி பல்லவத்தில் சேர்ப்பாரு யோசிச்சு. அல்லேலூயா. அதான் பாருங்க 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லிட்டு பயம் இல்லாம போனால் நான் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனேன், இப்ப இல்ல பல வருஷத்துக்கு. அப்ப அந்த ஊழியத்துக்கு போன சமயம் எனக்கு பிரசங்கத்துக்கு முன்னாக ஒரு அம்மா சாட்சி சொன்னது என்னன்னா, இந்த வீட்டுங்களில் ஒவ்வொருத்தர் தொங்க விட்டுருப்பாங்களா நாக்க தள்ளி கண்ணை உருட்டிட்டு, அதே மாதிரி ஒரு ஆள் வந்து இவங்க மேலே ஏறி உட்கார்ந்து இருந்து கழுத்தை பிடிச்சு கத்தியால குத்த போடுறாங்க. இவங்க சோத்ராம் அல்லேலியா சோத்ரான்னு கத்துனாங்களாம். அந்த ஆளு அந்த அந்த உருவம் அவங்கள விட்டு விலகி போச்சு. இவங்க மயங்கி அப்படியே கிடக்குறாங்க செத்தது போல. வீட்டுக்காரர் பார்த்தா இதனை செத்தது போல கிடக்குது, தண்ணி எல்லாம் தெளிச்சு பார்த்தாலும் உடனே பாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணி எப்படியோ உயிரோட இழப்பினாங்க. அல்லேலூயா. ஆனா எனக்கே ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த ஆவி இப்படி பிடிச்சதுல ஒரு பக்கம் 4 நரர், ஒரு பக்கம் ஒரு நரர். அந்த அம்மா ஒரு கழுத்துல நிஜமான சாட்சி. நானே கண் கூட பார்த்தேன் அந்த நகரெல்லாம் பார்த்தது. இப்போ அதை ஏன் சொல்ல வரேன்னா,
நாம் இயேசு அப்படிப்பட்டவரா? இல்ல. அவர் பயங்கரமானவர் தான், அவர் வல்லமை உடையவர் தான், அவர் சேனைகளின் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆனா நாம் அவருடைய பிள்ளைகள். அதனால 103 சங்கீதம் 13 வசனத்திலே எப்படியாய் சொல்லுங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி ஆண்டவரை சேவிப்போமானால் ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். இறங்குகிற தேவன் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் பயப்படுவது போல நாம் என்ன செய்ய கூடாது. ஆமா, சாத்தானை பற்றி நிறைய கதைகள் தெரியும். கதைகள் இல்லை, நடந்த காரியங்கள். ஏன்னா என்னுடைய சின்ன வயசுல கூட சொந்தக்காரர்கள் அநேக பேர் அவங்க சாத்தானை வழிபடுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அவர்கள் ஒரு வருஷம் அந்த சாத்தானுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா இதே மாதிரி எல்லாம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேரை அடிச்சு கொலை கூட செஞ்சது. அதனால அவங்க அந்த சாத்தானுக்கு என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி பயப்பட வேண்டியது, ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெரியவர், நாம் எல்லாம் சிறியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறியவர்களாகிய நாம் பெரியவராகிய மகா பெரியவராகிய அவருக்கு பயந்து நடுங்கி அவரை சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 சங்கீதம் 11 வசனம் ஒன்றோடு வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நாடகத்துடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 வசனத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே நோவாவோடு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. அது சீர்கெட்டதா இருந்தது. பூமி எப்படி இருக்குது? சீர்கெட்டதா சீர்கெட்டதா இருந்தது. அது கொடுமை நிறைந்ததா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே பூமி எப்படி இருந்தது? சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. கொடுமையால் நிறைந்திருந்தது பூமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமா, மாம்சமான யாவரும் எப்படி இருந்தாங்களா? தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் மனம் போலே நடக்கிறார், விருப்பத்துக்கு நடக்கிறார். அடுத்த வசனம் வாசி. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. ஆமா, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. அவர்களால் பூமி கொடுமையால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நீ கோப்பேர் மரத்தால் ஒரு பேழையை ஒரு உண்டாக்கு. பேழையை உண்டாக்கு. அந்த பேழையினாலே அலைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறப்புமாக கீழ் பூசு. அதாவது தேசத்தின் குடிகள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமி சீர்கெட்டதா இருக்கிறது. அதனால நோவாவுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஏன் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார் என்றால் 9வது வசனத்திலே நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அதனாலதான் அவர்கிட்ட சொல்றார், நீ கோப்பேர் மரத்தினால என்ன செய், ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும். சரி, இருக்கட்டும். நமக்கு வேலையினுடைய காரியங்கள் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7வது வசனம், 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக இந்த சந்ததியில் உன்னை எனக்கு
முன்பாக எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நோவாவை தப்புவிப்பதற்காக நோவாவை கொண்டே ஆண்டவர் ஒரு பேழையை செய்கிறார். அல்லேலூயா. நோவாவுக்கு ஆலோசனை சொல்லு. நீ கூப்பேர் மரத்துல ஒரு பேழையை உண்டு பண்ணி அது உள்ளும் புறமும் கீழ் பூசி அது கீழ்த்தட்டு அதுக்கு மேல் தட்டு ஜன்னல் எல்லாம் வையன்னு ஆலோசனை கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? நீதிமானும். அல்லேலூயா. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக பாருங்க. நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிமானாக பார்க்கிறார். அப்ப நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இதே மாதிரி ஒரு வழியை ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்தெல்லாம் போட்டு நல்லா நினைக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை. அப்ப எவ்வளவு நாம் உத்தமர்களும் நீதிமான்களுமாய் இருக்க வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கிறோமா? ஆலயத்துக்கு சென்றோம், காணிக்கை போட்டோம், அதோட நம்முடைய காரியங்கள் முடிந்து போனது. அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வேற அலுவல்கள், மனம் போல் வாழ்க்கை, மனம் போல் பேச்சு, மனம் போல் சிந்தனை, மனம் போல் செய்கைகள். அப்படி இருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாகவும் நீதிமானாகவும் நாம் இருக்க முடியுமா? அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். எப்போ நம்ம நாமே அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அந்த போதகர் சரியில்லை, இந்த போதகர் சரியில்லைன்னு நம்ம சீக்கிரமா நிதானிக்கிறோம். ஆனா நம்மை நாமே நிதானிக்கிறோம். இங்கே நோவா கர்த்தருடைய முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனும் ஆயிரும். அதனால அவனை கொண்டே அவனுக்கு ஒரு பேழையை நாமும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாக இருந்தால் நமக்கு இதே மாதிரி ஒரு வழியை என்ன செய்வார்? அந்த பார்த்த பேழையில ஏறி ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்க பேழையில ஏறி நம்ம என்ன செய்யலாம்? அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி கோலங்கள் கண்டு நீ பயப்பட. அல்லேலூயா. இயேசுவின் ராஜ்யத்துக்கு நேராக யாத்திரை போகிற சீயோன் சஞ்சாரி கோலங்கள் கண்டு நீ நம்ம நடத்துவான் படகில் உண்டு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த காரியத்தை மறந்து போகக்கூடாது. நோவா ஆண்டவரை சேவித்ததினாலே அவன் சுதந்திரமாகிய பலனை நாமும் ஆண்டவரை சேவிப்பதனாலே நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? பலன். இதை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். வேவு பார்க்க சென்ற எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க சென்ற 2 வேவுகாரரை ராகாப் என்னும் வேசி அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால யோசுவா அவளையும் அவள் குடும்பத்தாரை என்ன செய்கிறார்? உயிரோடே காப்பாற்றார். அவர்கள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். இஸ்ரவேல் நடுவிலே இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறார். ஆண்டவருடைய தூதர்களை காப்பாற்றின அந்த ராகாப் அவள் வேசியா இருந்த போதும் அவருடைய கிரியை நிமித்தம் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே
குடியிருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாமிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாமிடத்தில் பெற்றான். ஹல்லேலூயா. சல்மோன் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறிலே சல்மோன் போவாசை ராகாமிடத்தில் பெற்றான். போவாஸ் ரூத்தினிடத்தில் ஓபேத்தை ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை காப்பாற்றினதினாலே அவள் இந்நாள் வரைக்கும் அவருடைய குடும்பம் இஸ்ரவேலோடே சேர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தேமிலிருந்து வேவுகாரரை 2 மனுஷரை ரகசியமாய் வேவுகாக்கும்படிக்கு அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. பாத்தீங்களா, இவங்க வேவு பார்க்க போனதும் எரிகோவின் ராஜாவுக்கு என்ன செய்கிறது தெரியும். ராஜா என்ன அனுப்புறாரு? அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகப்பண்ணைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா. அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அந்த 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர்கள் வந்திருந்தார்கள். 2 பேர் என்னிடத்தில் வந்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. எகிப்திலே அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறந்தவுட என்ன செய்யணும்? கொலை செய்யணும். மருத்துவச்சிகள் அப்படி செய்யல. ஆண்டவர் மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தார்? அதே மாதிரி இவன் வேசியா இருந்தாலும் தேவனுடைய ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்? வந்தார்கள் தான். ஆமா, இருட்டுகிற நேரத்துல கதவு சாத்துற நேரத்துல என்ன செஞ்சாங்க? ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள். நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம். ஒளிச்சு வச்சுட்டு என்ன சொல்றான்? அதனால அவ சீக்கிரமா போறாங்க குதிரையில. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் குறைகள் மட்டும் அவர்களை தேடி போனார்கள். அவர்கள் யோர்தான் வரைக்கும் அந்த ராணுவ வீரர்கள் தேடி போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டது. அவங்க ரிட்டர்ன் வந்தது. எரிகோவின் வாசல் என்ன ஆச்சு? அடைக்கப்பட்டது. அடுத்து என்ன நடக்குது? அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவர்கள் வீட்டின் மேல் அவர்கள் மேல் ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் உங்களை குறித்து எங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா. உங்களை குறித்த பயம் எங்களுக்கு சொல்லிட்டு எதனால அது வந்தது? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில்
சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய நீங்கள் சங்காரம் பண்ண எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓருக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். சீகோனுக்கும் ஊருக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கலங்கி போயிற்று. அவங்க பெரிய ராஜாக்கள், அவங்களுக்கு நீங்க செஞ்சதை நினைச்சு நாங்க என்ன ஆயிடுச்சு. எங்கள் இருதயம் கலங்கி போயிற்று. அதனாலதான் வேவுகாரராகி உங்களுக்கு என்ன செஞ்சேன், இடம் கொடுத்தேன். உங்களை குறித்த தகவல்கள் எங்களுக்கு வந்ததினால் எங்கள் இருதயம் கலங்கி போயிற்று. எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போகும். அதனால நீங்க எரியாவுக்குள்ள வந்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்வீங்க, கொண்டு போடுவீர்கள். அதனாலதான் நாங்க என்ன செய்தோம், உனக்கு இடம் கொடுத்தோம். அப்புறம் 12ஆம் வசனம் வாசிங்க. இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று எனக்கு என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் என் சகோதரர்களுக்கும் என் சகோதரிகளும் சாவுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் நீங்க என்ன செய்யலாம், அடையாளத்தை கொடுக்க வேண்டும் அடையாளம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். அவர் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி சிவப்பு நூல் கயிறு என்ன செய்யணும், இந்த ஜன்னல்ல கட்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டது போல அந்த ராகாப் என்ற வேசியும் அந்த சிவப்பு கயரை அவருடைய வார்த்தையின்படி ஜன்னலிலே கட்டி வைத்ததினாலே அவள் இயேசு கிறிஸ்துவின் வரலாறிலே பங்குடையவர்களாயினார். அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாறு, சரித்திரம், தேவ ரகசியம். இதெல்லாம் நாம் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் யோசுவா சொல்லுகிற 6ஆம் அதிகாரத்துல அவர் இந்த ராகாப் என்னும் வேசியையும் அவருடைய தகப்பன் வீட்டாரையும் 25ஆம் வசனம் எரியோவே பார்த்து யோசுவா அனுப்பின ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அல்லேலூயா. நாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்டவர்களாய் நற்கிரியை உடையவர்களாய் இருந்தால் ஆண்டுடைய வருகையிலே சங்கார தூதன் நம்ம என்ன செய்வான், உயிரோடே வைப்பான். அல்லேலூயா. அதுதான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவள் வேசி என்று சொல்றதுல மேன்மை. அதை விடக்கூடிய பாவங்களை எல்லாம் நாம் செய்கிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவைகளை எல்லாம் விட்டு என்ன செய்யணும், மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கொர்நேலியு என்று ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாய்
கடலோரத்திலே அவன் கடலோரத்திலே தோல் பதறுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றான். அல்லேலூயா. கொர்நேலியு யூதன் அல்ல, ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் தேவ மனுஷன் வந்து சொல்லுகிறான், யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி நீ சீமோன் என்று பேருள்ள ஒருவனை தேடு, அவன் உன்னை கூட்டி வா, அவன் வந்து உனக்கு உன்னிடத்தில் பேசுவான். அவன் தான் வந்து பேசுவான், அதனால பேச முடியாது. அல்லேலூயா. அவன் வந்து என்ன பேசினான்? அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் 42 அன்றையும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கவும். உயிரோடு இருக்கிற எல்லாரும் மரித்தோர் எல்லாம் உயிரோடு எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறான் என்றார்கள். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. ஆவியை மழையை போல ஊற்றும் பல சாதிகளை இயேசு அண்டையில் போட்டார். அல்லேலூயா. அவன் யூதன் அல்ல, அவன் புறஜாதியான், அவன் ஒரு 100க்கு அதிபதி. ராணுவ வீரர்களும் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அவன் தேவபக்தி உள்ளவன், அவன் எப்பொழுதும் செவிக்கிற ஒரு மனுஷன், தான தர்மங்களை பண்ணுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதனாலதான் தேவதூதன் வந்து ஒரு கிரியை இல்லாம நமக்கு கேட்ட தூதனை பேச மாட்டான், யாரும் பேச மாட்டான். கிரியை நிறைய இருக்கான். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று எவனாகிலும் தண்ணீரை ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு எவனாவது தடை விதிக்கலாமா என்று கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே புறஜாதிகளுக்கு என்ன செய்யறாங்க? எதனால ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றதனால ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கலையிலே இறங்கின போது பரிசுத்த ஆவியானவர் திராவை போல இறங்கினார். அல்லேலூயா. யூதர்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கரையில ஏறும்போது தான் பரிசுத்த ஆவி. புறஜாதிகளுக்கு அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? அதே மாதிரி நாமும் அப்படிதான், பரிசுத்த ஆவியை பெற்ற அப்புறம் தான் என்ன செய்யணும்? ஏன் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் எடுக்கணும்? பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா அடிக்கடி என்ன செய்வாங்க?
மாறிக்கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிக்கடி என்ன செய்வாங்க? மாறி போவாங்க. சரி, அடுத்தபடி ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30 இருந்து 34 வாசிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடையவர்கள் அனைவரும் அவருடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, 23ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு அவர்களை பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். சிறைச்சாலைக்காரன் எப்படி பத்திரமா காப்பான்? அவன் அதோட மோசமானவன். ஹல்லேலூயா. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். நீ உனக்கு ஒண்ணும் பிரச்சனையை உண்டாக்காதப்பா, நாங்க எல்லாம் என்ன செய்யறோம்? அப்போ இங்க நடந்தது என்ன? சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவித்திருக்கிறவர்கள் பாடி துதித்தார்கள். ஹல்லேலூயா. பாடி துதித்தோம்னா நம்ம கட்டுகள் எல்லாம் பாடல என்று சொன்னா ஒண்ணும் வேலைக்காக கர்த்தருக்கு புதுப்பாட்டோ பழைய பாட்டோ பாடணும். ஆவியோட உண்மையோட என்ன செய்யணும்? பாடணும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நம்ம விட்டு. ஆமா, இங்க அப்படிதான் பவுலும் சீலாவும் பாடுனதுனாலதான் சிறைச்சாலைக்கு அஸ்திபாரம் அசைஞ்சு கதவெல்லாம் திறந்து எல்லாருக்கும் கட்டுறோம். எவ்வளவு இருந்திருப்பாங்க? நூற்றுக்கணக்கான பேர் சிறைச்சாலை இருந்திருப்பாங்க. எல்லா கட்டுகளும். ஹல்லேலூயா. இப்ப அவன் கர்த்தரை என்ன செய்கிறான்? சேவிக்கிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களில் எல்லாம் கழுவி அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்து போடுறான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீ மாத்திரம் இல்லை, உன் வீட்டாரும் அவனும் அவன் குடும்பத்தாரும் சொந்தக்காரங்க அத்தனை பேர் அந்த ராத்திரியில என்ன செய்கிறார்கள்? அப்போ இவனுடைய கிரியையினாலே, இவன் சேவித்ததினாலே அவன் என்ன செய்கிறான்? ஞானஸ்நானம். ராகப்பன் வேசியும் அப்படிதான். அந்த வேவுகாரனை அனுப்பிவிட்டதுனால தானே அவள் காப்பாற்றப்பட்டாள். ஹல்லேலூயா. அதனால நானும் என் வீட்டாருமோ என்றால் இப்படி எவ்வளவோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுது. பாருங்க, என்ன நீதியாளன் ஒரு சகோதரி சொல்லும் போது இப்படி ஆகி சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 13-15 வசனம். ஓய்வு
ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து அங்கீருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஊழியக்காரங்களுக்கு சேவை செய்கிறார். இப்படி எவ்வளவு பேர் தன்னுடைய நற்கிரியைகளினாலே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால ஆண்டவரை சேவிப்பதனாலே கிறிஸ்துவினாலே நமக்கு மிகுந்த பலனும். நிச்சயமாக அந்த பலனை பெற்றுக் கொள்வோம் என்று நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் போல நல்லா என்ன செய்யணும்? பாடணும். ஒவ்வொரு காரியங்களையும் நற்கிரியைகளையும் நாம் பயத்துடனும் நடுக்கத்துடனும் செய்யணும். பயத்துடன் நடுக்கத்துடன் செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். வருகையிலும் நாம் அப்படி அழுகிறவர்களாக அல்ல, ஜெய கம்பீரத்தோடு ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் மாறி வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நேயம் சேவிப்பாயா, நேயம் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பதே ஆராதனை கண்டாய். கர்த்தரையே சேவிப்பதே ஆராதனை கண்டாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை எந்தே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை எந்தே தீர்மானம் செய்வாய். நானும் என் வேண்டாரும் வேண்டாய் கர்த்தரையே சேவிப்போம். நேயம் சேவிப்பாயா, நேயம் சேவிப்பாயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தெய்வமே, நானும் என் வீட்டாரும் போயிருந்தால் கர்த்தரை சேவித்த ஆண்டவரே உற்சவமும் நீதிமான்களுமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக, ஆபத்தில் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண ராகாப் என்று பேசி வேவுகாரனை பாதுகாத்தபடியினால் அவள் அழிக்கப்படும் போது அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு இயேசுவின் வம்ச வரலாறு பவுலும் சீலாவையும் காயங்களை கட்டி அவர்களை உபசரித்த அந்த சிறைச்சாலைக்காரன் அவனும் அவன் வீட்டால் ரட்சிக்கப்பட்டான். இப்படி எப்படியாவது ஒரு வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிக்குரிய காரியங்களை நாம் பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்காய் சுகம் தாருங்க, நல்ல பலன் தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னபடி கையின் பிரயாசங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தரும்படியாக நமது தேவ கிருபையிலே பலப்படவும் ரட்சிப்பின் பூரணத்தை சோதரித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உதாரணங்களை மறவாதே, அவர் நற்கர்மங்களை எல்லாம் மன்னித்து உலகெல்லாம் நலமாக்கி நன்மையானதை அளித்து விலக்கி வைத்து அருள்வாய் திருப்தியாகிறார். கைகளுக்கு சமாதானமாய் வாழ வைத்து கொள்ளாதது அடுத்தவர்களை யாருக்கும்
கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. மாச்சேமேகம் நாட்டிலே நான் வாசம் செய்திட மாசிரன் வீடனை காணாயத்த மாத்த மாச்சேமேகம் நாட்டிலே நான் வாசம் செய்திட மாசிரன் வீடனை காணாயத்த மாத்த கைலா கட்டிடாரோ நித்ய ராஜமே கைலா கட்டிடாரோ நித்ய ராஜமே கண்டிடாரே ஆசையோடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.